இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் முதல் போட்டியில் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று காலை இந்திய நேரப்படி 7:30 மணிக்கு இந்த போட்டி துவங்கியது. இதில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. பேட்டிங் தேர்வு செய்தது தவறு என்று நிரூபிக்கும் வகையில் இந்திய பந்து வீச்சாளர் முகமது சமி பந்து வீசினார். ஆரம்பம் முதலே அசத்தலாக பந்து வீசிய அவர் நியூசிலாந்து அணியின் துவக்க வீரர்கள் இருவரின் ஸ்டம்புகளையும் தெறிக்கவிட்டு வெளியேற்றினார். அதன் பின்னர் அணியை சரிவில் இருந்து மீட்க போராடிய கேப்டன் வில்லியம்சன் ஓரளவுக்கு நன்றாக ஆடி 60 ரன்கள் சேர்த்தார். ஆனால் அதற்கு பின் வந்த வீரர்கள் சரியாக ஆடாததால் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவின் சுழல் அலையில் சிக்கி 157க்கு வீழ்த்தினர். இந்தியாவின் சார்பில் முகமது சமி 3 விக்கெட்டுகளையும் சுழல் சிங்கம் குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி அசத்தியுள்ளனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.